ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் இயல் 4 பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கலங்கரை விளக்கம். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும் பணாற்றுப்படையில் இருக்கக்கூடிய பாட்டு. கவின்மிகு கப்பல் மருதன் இளநகனார் அகநானூறு. தமிழரின் கப்பற்கலை. ஆழ்கடலின் அடியில் ஜூல்ஸ் வன் மொழிபெயர்ப்பு. இலக்கிய வகை சொற்கள். ஃபஸ்ட்டு கலங்கரை விளக்கம். இது வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதின பாட்டு. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ்சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவுநீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை. கலங்கரை விளக்கம். வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது. ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது. வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது. இந்த பாட்டு வந்து பெரும்பாணாற்றுப்படையில் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எழுதின பாட்டு. அந்த மாடத்தில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலன்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கின்றது. கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர்கள் கண்ட தொழில்நுட்பம் தான் இது கலங்கரை விளக்கம். பொருள். மதலை அப்படின்னா தூண், நெகிழி அப்படின்னா தீச்சுடர், அழுவம் கடல், சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர்ப்பரப்பு, கரையும் அழைக்கும். வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். மதலை அப்படின்னா தூண், நெகிழி தீச்சுடர், அழுவம் கடல், சென்னி உச்சி, உறவு நீர் பெருநீர்ப்பரப்பு, கரையும் அழைக்கும். வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். நூல்வழி. சங்ககால புலவர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஊர் வந்து கடியலூர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய நூல்கள் 10 பாட்டில் பெரும்பாணாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலையிலும் இருக்குது. பெரும்பாணாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். நம் பாடப்பகுதி 346 351 வரை. சங்ககால புலவர் தான் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஊர் வந்து கடியலூர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய பாடல்கள் 10 பாட்டில் பெரும்பாணாற்றுப்படையும் பட்டினப்பாலையிலும் இருக்குது. பெரும்பாணாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது ஆற்றுப்படை இலக்கியமாகும். மதிப்பீடு. வேயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. உறவு நீர் அழுவம். இதில் அழுவம் என்பதன் பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் என்னும் சொல்லின் பொருள் வந்து மதலை. தூண் என்ற சொல்லின் பொருள் வந்து மதலை. அடுத்து கவின்மிகு கப்பல். இது எழுதினது யாரு? அகநானூறு. மருதன் இளநகனார். அந்த பாட்டு வந்து கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கம் வந்து பெரும்பாணாற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கலங்கரை விளக்கத்தை எழுதினது வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கவின்மிகு கப்பல். கப்பலை பற்றி எழுதியிருக்கிறது யாரு? அகநானூறு பாட்டு மருதன் இளநகனார். கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிப்பவை கடலும் கப்பலும். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுதுறை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்கூலாட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒள்ளெரி மருங்கு அறிந்து ஒய்ய. பாட்டு. உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் புலவுத்துறை பெருங்கடல் நீரிடை போல இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி விரைசலல் இயற்கை வங்கூலாட்ட கோடு உயர் திணிமணல் அகன்துறை நீக்கான் மாட ஒள்ளெரி மருங்கு அறிந்து ஒய்ய. மருதன் இளநகனார். உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். நாவாய் புலால் நாற்றமுடைய அலைவீசும் பெரிய கடலில் நீரை பிளந்து கொண்டு செல்லும். இரவும் பகலும் ஓரிடத்தில் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செல்லும். உயர்ந்த கரையை உடைய மணல் நிறைந்த துறைமுகத்தில் கலங்கரை விளக்கத்தின் ஒளியினால் திசை அறிந்து நாவாயை ஓட்டுபவன் யாருன்னா நாவாயை செலுத்துவான். அடுத்து பொருள். உரு அப்படின்னா அழகு, போல பிளக்க, வங்கூல் காற்று, நீக்கான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கம். உரு அப்படின்னா அழகு, போல பிளக்க, வங்கூல் காற்று, நீக்கான் நாவாய் ஓட்டுபவன், வங்கம் கப்பல், எல் பகல், கோடு உயர் கரை உயர்ந்த, மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கம். நூல்வழி. மருதன் இளநகனார் யாரு? ஒரு சங்ககால புலவர். கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்களை பாடியிருக்கிறார். மருதத்திணை பாடுவதில் வல்லவர். எனவே மருதன் இளநகனார் என்று அழைக்கப்பட்டார். 8 தொகை நூல்களில் ஒன்று அகநானூறு. அகநானூற்றின் வேறு பெயர் நெடுந்தொகை. அகநானூறு பாடிய புலவர்கள் 145 பேர். மருதன் இளநகனார் வந்து சங்ககால புலவர். கலித்தொகையில் மருதத்திணையில் 35 பாடல்களை பாடியிருக்காரு. மருதத்திணை பாடுவதில் வல்லவர். எனவே மருதன் இளநகனார் என்று அழைக்கப்பட்டார். 8 தொகை நூல்களில் ஒன்று அகநானூறு. அகநானூற்றின் வேறு பெயர் நெடுந்தொகை. அகநானூறு பாடிய புலவர்கள் 145. மதிப்பீடு. இயற்கை வங்கூல். வங்கூல்னா காற்று. மக்கள் வங்கத்தில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். புலால் நாற்றமுடையதாக அகநானூறு கூறுவது கடல்.
பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். இன்று கூட்டல் ஆகி இன்றாகி. எதுகை இடம்பெறாத இணை. இரவு இயற்கை. பொறுத்துக. வங்கம் அப்படின்னா கப்பல். நீக்கான் நாவாய் ஓட்டுபவன். எல் பகல். மாட ஒள்ளரி கலங்கரை விளக்கம். அடுத்து தமிழரின் கப்பற்கலை. பழந்தமிழர்கள் ஆமைகளை கடற் வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடல் பயணம் செய்திருக்கலாம் என்ற கருத்து உள்ளது. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா வாக்கர் என்னும் ஆங்கிலேயர். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது தோணி, படகு, புனை, தெப்பம். அதாவது தமிழரின் கப்பற்கலை அந்த பாடம். பயணம் 3 வகைப்படும். நீர்வழி, தரைவழி, வான்வழி. பூம்புகார் துறைமுகத்தில் பொருள் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறுவது பட்டினப்பாலை. பூம்புகார் துறைமுகத்தில் பொருட்கள் ஏற்றுமதி பண்ணுறதையும் இறக்குமதி பண்ணுறதையும் பற்றி கூறும் நூல் எது அப்படின்னா பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம். இது அகநானூறு. நம்ம பார்த்தோம்ல மருதன் இளநாகனார் இயற்றியது. அருங்கலி தளியர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். இந்த பாட்டு எதில் இருக்குன்னா 10 அருங்கலம் தரி ஈயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் 10. எடை குறைந்த மரத்தை குடைந்து என்ன உருவாக்குவாங்கன்னா தோணி உருவாக்குறாங்க. எடை குறைந்த மரத்தை குடைந்து தோணி உருவாக்குறாங்க. சிறிய நீர்நிலைகளை கடக்க தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். அளவில் பெரியது கலம், வங்கம், நாவாய். பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி எங்கே இருக்குன்னா நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. பழங்கால தமிழ்நாட்டு கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணி நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. கடற்படையை கொண்டு நாடுகளை வென்றவர்கள் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். கப்பல் கட்டும் கலைஞர்களை யாருன்னு சொல்லுவாங்கன்னா கம்மியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. களஞ்சை கம்மியர் வருகன கோயி அப்படிங்கிற வேர்டு எங்கே இருக்குது அப்படின்னா மணிமேகலை நூலில் இடம்பெற்றிருக்குது. களஞ்சை கம்மியர் வருகன கோயி அப்படின்னா மணிமேகலை. நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். அந்த கப்பல் கட்டும்போது அந்த நீர்மட்ட வைப்பிற்கு என்ன மரங்களெல்லாம் வைப்பாங்க அப்படின்னா வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல். சைடில் பக்கங்களுக்கு என்ன வைப்பாங்கன்னா தேக்கு, வெண்தேக்கு. வெட்டப்பட்ட மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெட்டுவாய். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவம் கண்ணடை. மரத்தில் வெட்டப்பட்ட பகுதி வெட்டுவாய். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவம் கண்ணடை. நீட்டல் அளவையின் பெயர் தச்சு முலம். கப்பலின் முன் யானை, குதிரை அந்த மாதிரி உருவங்கள்லாம் இருக்கும். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. கப்பலின் முன் யானை, குதிரை, அன்னம். கப்பல் பழுதடையாமல் இருக்க தமிழர் கையாண்ட தொழில்நுட்பத்தை கண்டு வியந்தவர் இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ. கப்பல் பழுதடையாமல் இருக்க தமிழர் கையாண்ட தொழில்நுட்பத்தை கண்டு வியந்தவர் யாரு? இத்தாலிய பயணி மார்க்கோ போலோ. மர ஆணியினுடைய பெயர் தொகுதி. ஆங்கிலேயர் கட்டிய கப்பலை 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பழுது பார்க்கலாம். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா வாக்கர் என்னும் ஆங்கிலேயர். காற்றின் உதவியால் இயங்கும் கப்பல் பாய்மர கப்பல். அது பெரிய பாய்மரம், திருக்கத்தி பாய்மரம், காண பாய்மரம் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தினாங்க. பாய்மரங்களை கட்டும் கயிறுகள் ஆஞ்சான் கயிறு, தாப்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டாங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு. பாய்மர கப்பலில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படிங்கிறது எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா பரிபாடல். பாய்மர கப்பலில் பழுது ஏற்படும் போது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் பரிபாடல். கப்பலின் உறுப்புகள் எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். கப்பலின் உறுப்புகள் எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். கப்பலின் முதன்மை உறுப்பு அடிமரம், எறா. கப்பலினுடைய முதன்மை உறுப்பு அடிமரம், எறா. குறுக்கு மரம் அப்படிங்கிறதான் பருமல். கப்பலை செலுத்த உரிய திசையில் திருப்ப என்ன பயன்படுதுன்னா சுக்கான். கப்பலை செலுத்த உரிய திசையில் திருப்ப சுக்கான். கப்பலை நிலையாக நிறுத்தி வைக்க பயன்படுறது நங்கூரம். கப்பலை நிலையாக நிறுத்தி வைக்க நங்கூரம். கப்பல் சாஸ்திரம் என்ற நூல் சமுக்கு என்ற கருவியினை கப்பலில் பயன்படுத்தினர் என்று கூறுகிறது. கப்பல் சாஸ்திரம் என்ற நூல் சமுக்கு என்ற கருவியினை கப்பலில் பயன்படுத்தினர் என்று கூறுகிறது. காந்த ஊசி பற்றி மணிமேகலையில் கூறப்பட்டுள்ளது. கப்பலை செலுத்துபவர் மாலுமி, மீகாமன், நீக்கான், கப்பலோட்டி. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறப்பாடல் வடிகளில் வெண்ணி குயத்தியார் பாடியிருக்காங்க. நாவாய் பற்றி அதில் பாடப்பட்டுள்ளது. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற புறப்பாடல். இது என்ன நூல்னா புறநானூற்றில் வெண்ணி குயத்தியார் பாடிய பாடல். திசை காட்டும் கருவி வானில் தோன்றும் விண்மீன் வைத்து கப்பலை செலுத்தினார்கள். களம் அப்படின்னா கப்பல், கரைதல் அப்படின்னா அழைத்தல். கலங்கரை விளக்கும் கலங்கரை விளக்கு அப்படின்னா என்னென்னா கப்பலை அழைக்கும் விளக்கு. பெரிய கப்பல்கள் கரைக்கு வர முடியாது, எனவே தோணிகள் மூலம் பொருட்களை கொண்டு வந்தனர். இதனை களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்ந்துண்டு என்ற புறப்பாடல் வரியினால் நம்ம அறியலாம். பெரிய கப்பல்கள் கரைக்கு வர முடியாது, எனவே தோணிகள் மூலம் பொருட்களை கொண்டு வந்தனர். இதனை களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்ந்துண்டு என்ற புறநானூற்று பாடல் வரியால் நம்ம அறியலாம்.
பழந்தமிழர்கள் ஆமைகளை கடல் வழிகாட்டியாக பயன்படுத்தி கடற்பயணம் செய்திருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. தொல்காப்பியம் கடற்பயணத்தை என்னன்னு சொல்லுதுன்னா முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர அணிகள் என்னன்னு சொல்லுவோம் தொகுதி. கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வைக்க பயன்படுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் கண்ணடை. பொறுத்துக எறா அடிமரம், பருமல் அப்படின்னா குறுக்கு மரம், மீகாமன் கப்பலை ஓட்டுபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி. இனப்பெருக்கத்துக்காக தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்பவை கடல் ஆமைகள். ஆழ்கடலின் அடியில் கப்பல் மாலுமிகளிடையே அதிர்ச்சியான தகவல் பரவிய ஆண்டு 1886. விலங்கியல் பேராசிரியரின் பெயர் பியரி. கப்பலின் தலைவர் பராக்கட். ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவர் நெட்டு. போர்க்கப்பல் புறப்பட்ட இடம் அமெரிக்கா, நியூயார்க். பியரியின் உதவியாளர் கான்சில். நூல்வழி. அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்ன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பே அவற்றை பற்றி தம் புதினங்களில் எழுதியவர் ஜூல்ஸ் வெர்ன் படைத்த புதினங்கள் 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். ஜூல்ஸ் வெர்ன் படைத்த புதினங்கள் எதெல்லாம்? 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். நமது பாடம் ஜூல்ஸ் வெர்ன் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் மொழிபெயர்ப்பு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.